ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் 2024 வெளிவந்த த ட்ரெயின் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு வெறித்தனமான இந்தோனேஷியன் கார் பேய் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோர்லாம் தேவையில்லை, அப்படி சொன்னால் படத்துடைய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காம அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இப்போ ஒரு பெரிய அடர்ந்த காட்டு காமிக்கிறாங்க. ஜேஜிபிலாம் விட்டு அந்த மரத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புடிங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு லாட்ஜ் ஒன்று கட்டியிருந்திருக்கான். அந்த லாட்ஜுக்கு மக்கள் எல்லாருமே ஒரு வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த காட்டை அழிச்சு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ட்ராக் ஒன்று செட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வேலை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக லேபர்ஸுங்க எல்லாருமே நைட்டு பகல் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் பயங்கரமா கத்தனான். ஸோ அது இருட்டுன்றதால யாருக்குமே சரியா தெரியவே இல்லை. ஆனா சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ட்ராக்ல ஒரு பிளட்டா இருக்கு. உடனே பக்கத்துல பார்க்கும்போது தான் தெரியுது இவனுடைய ஃப்ரெண்டா இருக்கு. சோ அவனும் ஒரு லேபர் தான். அந்த சமயத்துல அவனோட உடம்புல ஏதோ அமானுஷம் போன மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அவனோட உடம்புல அங்கேயும் ஓட்ட போட்டு பிளட் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருது. இதை பார்த்த உடனே இவனுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை, எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் இவனே பயந்துடுறான். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ அந்த லாட்ஜுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேஷன்ல நிறைய மக்கள் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க பாத்தீங்களா. இந்த லேடியை வந்து யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ நைட்டு ஒருத்தன் கொடூரமான முறையில் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க. நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. நம்மளுடைய ஹஸ்பண்ட் எப்படியா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றதுக்காக இவங்களும் இந்த ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோனிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. சோ இவங்களும் அந்த லாட்ஜுக்கு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோனிக்கு ஆக்சுவலா அவருக்கு லிவர் கேன்சர் இருக்கு. டாக்டர் வந்து வெளியில எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் 4 செவத்துல நம்ம அடப்பட்டு சாகிறத விட நம்ம எப்படி சாக போறோம்னு தெரிஞ்சு போச்சு. இருக்கிற ஒரு குறை காலத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ இந்த ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவளும் ஸ்டேஷன் வந்திருக்கா. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு லாட்ஜ் ஒன்று கட்டியிருந்தான் பாத்தீங்களா. அந்த பணக்காரனும் அவனும் இங்க தான் இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இருந்ததால அவனும் அந்த ட்ரெயின்ல போகணும் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். இங்க ஒருத்தன் தாடி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இவன் தான் வந்து அவனோட ஃப்ரெண்டு. அப்போ இவங்களை பார்த்து அந்த கேட்டுக்கு வெளியில மக்கள் எல்லாருமே பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, வெளியில இருக்கவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே லேபரா போயிட்டு அந்த காட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இன்னும் வீட்டு திரும்பவே இல்லை. எங்களோட ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்டுதான் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பணக்காரன் அவனுடைய ஆளை விட்டு அவங்கள எல்லாரும் அங்கிருந்து அடிச்சு விரட்டிடுறான். சோ அதே போல இப்ப அங்க போறதுக்காக ட்ரெயினும் வந்துடுச்சு. அந்த ட்ரெயின்ல எல்லாருமே பயங்கர ஹாப்பியா ஏறி இப்போ டிராவல் பண்ணி அந்த காட்டு வழியில போயிட்டே இருக்காங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க நைட்டு குடும்பமான முறையில் இறந்து போனோம் பாத்தீங்களா, அவங்களுடைய ஒய்ஃபுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஞாபகமாவே இருக்குது. அப்போ இவங்க அந்த பாத்ரூம்ல இருக்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் பக்கத்துல நிக்கிற மாதிரி இவங்க ஃபீல் ஆகுது. ஒருவேளை நம்மளுடைய ஹஸ்பண்ட் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அப்படியே அந்த ட்ரெயின்லயே வந்து கேண்டீன்லாம் இருக்கும். அந்த கேண்டீனுக்குலாம் வந்து பாக்குறாங்க. ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அங்க இல்லவே இல்லை. சோ இப்ப அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்கு. ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது ஹீரோனிக்கு உச்சா வருது. ஆக்சுவலா ஹீரோனி லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கா. மொத்தமே இந்த ட்ரெயின்ல 5 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கு. ஹீரோனி 5th கம்பார்ட்மெண்ட் இருக்கா. பாத்ரூம் போயிட்டு பார்க்கும்போது பாத்ரூமுக்கு வெளியில நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம உடனே போக முடியாது அப்படின்றதுக்காக ஹீரோனி கரெக்டா 4th கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறா. அந்த சமயத்துல அந்த ட்ரெயின் கரெக்டா ஒரு டன்னலுக்கு அடியில போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோனோட தங்கச்சி நம்மளுடைய அக்கா எங்க அப்படின்னு அந்த 5th கம்பார்ட்மெண்ட் பாத்ரூம் வந்து பார்க்கும்போது அங்க பயங்கர கூட்டமா இருக்கு. ஒருவேளை நம்ம அக்கா இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவ கரெக்டா 4th கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறா. அதே போல அந்த 5th கம்பார்ட்மெண்ட்ல ஒரு குழந்தை ஒன்று இருக்கு. அந்த குழந்தைக்கு ஆப்போசிட்ல ஒரு கொடூரமான ஒரு குழந்தை மாதிரியே தெரியுது. சோ இது எல்லாத்தையும் அந்த ட்ரெயினை ஓட்டுறவன் அங்க இருக்க சிசிடிவி மூலமா பாத்துறான். 5th கம்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அந்த ட்ரெயின் கரெக்டா அந்த டன்னல் விட்டு வெளியில வந்த பிறகு தங்கச்சிக்காரி ஹீரோனை பார்த்து, நீ இங்கதான் இருக்கிறியா, உன்னை வந்து நான் அங்க தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கும்போது தான் அந்த 5th கம்பார்ட்மெண்ட்டே காணா. எங்கடா போயிருங்க அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சோ அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த ட்ரெயினுக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தன் இருப்பான். அவனும் வந்து பாக்குறான், என்னடா 5th கம்பார்ட்மெண்ட் காணா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்கறாங்க, அந்த 5th கம்பார்ட்மெண்ட் எங்க போச்சு அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஆனா இருந்தாலும் அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களை கொண்டு போயிட்டு அந்த லாட்ஜ்ல விட்டுட்டு திரும்ப நாங்க அவங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாரையும் கொஞ்சம் அப்படியே கூல் பண்றான். சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப தங்கச்சிக்காரிக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா, ஹீரோனிய ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க தான் கால் பண்ணி, உங்க அக்கா எதுக்கு இப்ப தேவையில்லாம உங்க கூட அந்த காட்டுக்கு வராங்க, அவங்க வீட்லயே இருந்தா எவ்வளவு சேஃப், எதுக்கு உங்க கூட வராங்க அப்படின்னு கேட்கும்போது, சரிங்க டாக்டர், இந்த ட்ரிப் முடிஞ்ச உடனே அக்காவை வந்து நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போன் காலை வச்சுட்டு ஹீரோனி கிட்ட வந்து, எதுக்குக்கா இப்ப நீ தேவையில்லாம எங்க கூட வர, நீ வீட்லயே இருக்கலாம்ல, வீட்லயே இருந்தா எவ்வளவு சேஃபா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, விடுடி பாத்துக்கலாம், நான் தான் சாக போன்னு தெரிஞ்சு போச்சு, வீட்டுல செத்தா என்ன காட்டுல செத்தா என்ன, இதெல்லாம் கேட்ட உடனே தங்கச்சிக்காருக்கு கொஞ்சம் அழுகையா வருது. ஏன்னா இவளுக்கு வந்து அக்காவை விட்டா வேற யாருமே கிடையாது, எதுவா இருந்தாலுமே அக்கா தான் பாத்துக்கிறாங்க. சோ அதனால நம்மளுடைய அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு இவளுக்கு அக்கா மேல அக்கறை கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அதே போல இப்ப அந்த 5th கம்பார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடுச்சு பாத்தீங்களா, அது எதனால காணாம போச்சு அப்படின்னு அந்த
ட்ரெயின்ல ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பான். அவன் அங்க ஒரு பெரிய பேனல் போர்டு இருக்கு. அந்த பேனல் போர்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அவனுக்கு பக்கத்துல நிறைய பேய்கள்லாம் கொடூரமா நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது இவனோட கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த சமயத்துல அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருந்த ஒருத்தன் வந்து பார்க்கும்போது, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற, இந்த பேனல் போலாம் எதுக்கு ஓபன் பண்ண அப்படி கேட்கும்போது, இல்ல அந்த 5th கம்பார்ட்மெண்ட் காணாம போயிடுச்சு, அது எப்படி காணாம போச்சு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ எல்லாம் வந்து எதுவுமே யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க தேவையில்ல, எதுவும் வந்தாலும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஓனர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா, இப்போ அந்த ட்ரெயின் கரெக்டா ஒரு மறுபடியும் ஒரு டன்னலுக்கு அடியில போகுது. அப்போ பிசினஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4th கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு பொண்ணு பயமா சிரிச்சுட்டே இருக்கா. மத்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியவே. அப்புறமா பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு மொபைல ஏதோ பார்த்து ரொம்பவே பயமா சிரிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மத்தவங்க ஒரு சில பேரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டு பாடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வந்து பேச்சு வராமலே போகுது. சோ அதன் பிறகு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட ஃபேஸ் கட் எல்லாம் ஒரு மாதிரி கொடூரமா ஏதோ அமானுஷம் உடம்புல இருப்போம். இந்த மாதிரி நீங்க பண்றது எல்லாமே பயங்கர தப்பு, இந்த மாதிரி காட்டுல இருக்கிற மரத்தை எதுவுமே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒருத்தன் எதையோ பார்த்து பயந்து போயிடணும். அப்புறமா தான் தெரியுது மேல ஒரு கொடூரமான பேய் இருக்கு. அந்த கொடூரமான பேய் இவனை வந்து பயமா அட்டாக் பண்ணி அந்த இடத்துல சாகடிக்குது. சோ இப்ப அந்த ட்ரெயின் கரெக்டா அந்த ட்ரெயின் அந்த டன்னல் விட்டு வெளியில வரும்போது தங்கச்சிக்காரி அந்த 4th கம்பார்ட்மெண்ட் சைடு திரும்பி பாக்குறா. அப்போ 4th கம்பார்ட்மெண்டே காணோம். இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சோ அந்த 4th கம்பார்ட்மெண்ட் எங்க போச்சு அப்படின்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியவே இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த பெரிய பணக்காரன் வந்து பாக்குறான். அவன் வந்து பார்க்கும்போது கூட 4th கம்பார்ட்மெண்ட் எங்க போச்சு அப்படின்னு அவனுக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சோ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த ட்ரெயின் இன்சார்ஜ் வந்த பிறகு அவனை பார்த்து அந்த பணக்காரன் கேட்கறான், இங்க என்னதான் நடக்குது, இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் ஏன் காணாம போச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனையா இருக்கும், நம்ம அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம், அதை யாரெல்லாம் காணாம போனாங்களோ அவங்கள இருக்கிறவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோனோட தங்கச்சி, இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த ட்ரெயின்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஆமா இந்த ட்ரெயின்ல அமானுஷம் கண்டிப்பா இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனான் பாத்தீங்களா, அவனுடைய ஒய்ஃப் வந்து அவங்க கன்ஃபார்மா அடிச்சு சொல்றாங்க, ஏன்னா நீங்க மரத்தை எல்லாம் வெட்டுறீங்களா, மரத்தை எதுவுமே வெட்டக்கூடாது, சோ மரத்தை வெட்டுறதால தான் இங்க ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பணக்காரனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தாடிக்கிறான். அவன் கரெக்டா அந்த இன்ஜினியர்ட்ட போயிட்டு அந்த ட்ரெயின் ஓட்டுற கேட்கறான், என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா இருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த தாடிக்காரன் என்ன சொல்றான்னா, இப்ப ட்ரெயின்ல இருக்கவங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டு அந்த லாட்ஜில விட்டுட்டு யாரெல்லாம் காணாம போனாங்களோ அவங்களை மறுபடியும் வந்து தேடி பார்த்து கூட்டு போயிட்டு அந்த லாட்ஜில அவங்களுக்கு பெஸ்டான ரூமை கொடுத்து அவங்களுடைய வாயை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்கிறோம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு இந்த ட்ரெயின்ல ஏதோ அமானுஷம் இருக்கு நீங்களே பாருங்க அப்படின்னு அந்த தாடிக்காரனை போட்டு காமிச்ச உடனே, சரி நீ இதெல்லாம் எதுவும் வெளியே சொல்லிட்டு இருக்காத, அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ற, ஏன்னா போலீஸுக்கு தெரிஞ்சுன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும், எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா அந்த பணக்காரன் அந்த ட்ரெயின் இன்சார்ஜ் வர சொல்லி இவங்க 3 பேரையும் கூட்டு கொண்டு போயிட்டு அந்த பிசினஸ் கிளாஸ் 3rd கம்பார்ட்மெண்ட் உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்ன இங்க என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில போக கூடாது அப்படின்றதுக்காக இவங்களை வந்து 3rd கம்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போக சொல்றான். அந்த சமயத்துல அந்த லேடி ஒருத்தங்க அவங்களுடைய ஹஸ்பண்டோட போட்டோ காமிச்சு, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பணக்காரன், இதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா, லேபர் வேலையில முழுக்க அந்த தாடிக்காரன் தான் பாத்துக்கிறான், எதுவும் வந்தாலும் அவனை பார்த்து கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனே அவளோட தங்கச்சி 3rd கம்பார்ட்மெண்ட் உள்ள வந்த பிறகு அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அவங்கள கேவலமா பாக்குறாங்க. என்னன்னா 3rd கம்பார்ட்மெண்ட் இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பணக்காரங்க தான். அப்போ ஹீரோனே அந்த இன்சார்ஜ் கூட்டு வச்சு, என்னதாண்டா இங்க நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, மேடம் என்னதான் நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல, எனக்கே ஒரு அதிசயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த 3rd கம்பார்ட்மெண்ட் இருக்கவங்க ஒரு சில பேர் வந்து இவங்க எதுக்கு இது சம்பந்தமே இல்லாம இந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள விடுற அப்படின்னு ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே சீனை கட் பண்ணோம். அந்த ட்ரெயின் இப்போ மறுபடியும் ஒரு டன்னல் கடியில் போயிட்டே இருக்கு. இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கேண்டீன் இருக்கு. அந்த கேண்டீன்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் கரெக்டா அந்த பணக்காரன் இருக்கான். அப்போ அந்த பணக்காரனுடைய பார்வைக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் தெரியுது. இது என்ன அப்படின்னு பாக்குறதுக்குள்ள இவங்களை சுத்தி நிறைய பேய்கள்லாம் இருக்கு. அப்பதான் உனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ உண்மையாலுமே இந்த ட்ரெயின்ல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமே உனக்கு தெரிய வருது. அப்போ இவங்களை சுத்தி இருக்க பேய்கள் எல்லாமே அவங்களை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல சாகடிக்குது. இது எல்லாத்தையுமே ஹீரோனி பக்கத்து கம்பார்ட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கா. ஸோ உடனே அந்த ட்ரெயின் அந்த டன்னல் விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது 3rd கம்பார்ட்மெண்ட் காணோம். ஸோ இது எல்லாத்தையும் 2nd கம்பார்ட்மெண்ட் வந்து பேசஞ்சர் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் எங்க போச்சு அப்படின்னு கேட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த தாடிக்காரன் வந்துடுறான். வந்த உடனே இது எல்லாத்தையுமே காரணம் இந்த பொண்ணு தான், இவளும் இவளோட தங்கச்சி தான், இவங்க தான் வந்து இந்த பேசஞ்சரோட திங்ஸ் நாட்டிப்படுறதாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பேசஞ்சர் ஒரு பெரிய பாட்டில் எடுத்து உடைச்சு ஹீரோனை குத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்து மேல ஹீரோனியோட கையை அந்த கண்ணாடி பாட்டில கிழிச்சிடுறான். ஸோ அப்போ அந்த தாடிக்காரன் அந்த 1st கம்பார்ட்மெண்ட் போயிட்டு, நீங்க
யாரும் வெளியில வராதீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஜரி நடக்குது, இது எல்லாத்தையும் காரணம் அந்த பொண்ணு தான், நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், இந்த ட்ரெயின்ல வந்து அமானுஷமே கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை லாக் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறமா ட்ரெயினில் அந்த இன்சார்ஜ் இருப்பான், அந்த இன்சார்ஜை அந்த பேசஞ்சர் கொலை பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனி பின்னாடி ஆட்டமா வந்து அவனுடைய கண்ணை அழுத்தி பிடிச்சி அந்த ட்ரெயின் இன்சார்ஜ் வந்து காப்பாற்றிடுறா. ஆனால் இருந்தாலும் இவனை எப்படி விடக்கூடாது, இவனை விட்டா கண்டிப்பா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோனி அந்த கிளாஸை பிடிங்கி அவனை அந்த இடத்துல குத்தி கொடுமா சாகடிக்கிறா. ஸோ நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தால் கண்டிப்பா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ட்ரெயின் இன்சார்ஜ் நேராக போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் டோர் அடிச்சு உடைச்சிடறான். அப்போ அந்த ட்ரெயின் அந்த டனல் விட்டு வெளியில வரும்போது செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டே காணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போது அந்த ட்ரெயினை அந்த டன்னலை விட்டு தாண்டி போயிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் அந்த தாடிக்காரன் அந்த ட்ரெயினை ஓட்டுறது போயிட்டு வண்டி எங்கேயுமே நிப்பாட்டாத ஸ்ட்ரைட்டாக லாட்ஜுக்கு போ அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த ட்ரெயின் இன்சார்ஜ் வந்து எங்கே பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, இந்த ட்ரெயினில் வந்து ஏதோ அமானுஷம் இருக்கு, தயவு செய்து வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தாடிக்காரன் நீ என்னடா சத்த சொல்றது, நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு அவனை தூக்கி வெளியில போட்டுடுறான். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒய்ஃப் அவனுடைய போட்டோ காட்டி என்னுடைய ஹஸ்பண்ட் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. என்னன்னா இந்த பெரிய பணக்காரன் இந்த ட்ராக் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை இந்த தாடிக்காரன் ஒப்படைச்சிருப்பான். இவனும் அதிக லாபத்துக்காக ஒரு மந்திரவாதியை போயிட்டு பார்த்திருக்கான். அந்த மந்திரவாதி என்ன சொல்லியிருக்கானா, இந்த காட்டை வந்து அழிக்க வேணாம், இந்த காட்டை அழிச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதையுமே இந்த தாடிக்காரன் காதல் வாங்கிக்காம பணத்துக்காக அந்த காட்டையே அழிச்சு அதில் ரயில்வே ட்ராக் போட்டிருப்பான். ஸோ அதனாலதான் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இந்த பேய்கள் எல்லாமே இருட்டுள்ளா தான் இருக்கும் போல. அந்த டனலுக்கு அடியில் போகும்போது தான் நிறைய பேர் இறந்து போறாங்க. அதே போல அந்த கம்பார்ட்மெண்ட் காணாம போகுது. ஸோ அப்பதான் ஹீரோனுக்கு என்ன தோணுதுன்னா, நெக்ஸ்ட் டனலுக்கு அடியில் இந்த ட்ரெயின் போச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் காணாம போயிடும், நம்ம இறங்கி நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு ஹீரோனி முடிவு பண்றா. ஸோ அதனால அந்த தாடிக்காரனை அவனை அங்கேயே ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே இறங்கி அந்த காட்டு வயல நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இவங்க ஆப்போசிட்ல ஒரு லேடி இருக்காங்க. நீ பண்ண தப்புக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பேய் வந்து அவனை கொடூரமா சாகடிக்குது. ஸோ இப்போ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி அவளோட தங்கச்சி கூட ஒரு கொஞ்சம் பேர் அந்த லாட்ஜுக்கு போறதுக்காக அந்த காட்டு வயல நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு மாதிரி மரமா மாற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோனிக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி பயந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவளோட தங்கச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மரமா மாறிக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோனிக்கு மட்டும் எதுவுமே ஆகாம அப்படியே நார்மலா தான் இருக்கா. ஸோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு பிறகு ஹீரோனி அந்த மந்திரவாதியை பார்க்க போயிருக்கா. உண்மையுமே இந்த காட்டுல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த காட்டுல ஐக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் இருக்கு. அதையும் தாண்டி அந்த தாடிக்காரன் இந்த காட்டை அழிச்சதால தான் அங்க இருக்க பேய்கள்ல வந்து யாருமே விடக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் கொலை பண்ணிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனி அந்த டைம்ல அதுக்கு வந்து அவனை மட்டும் தானே கொலை பண்ணணும், மற்றவங்க ஏன் கொலை பண்ணிச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல, அந்த காட்டுள்ளார போனா யாருமே உசுரோட வரக்கூடாது, அப்படி உசுரோட வந்தாங்கன்னா திரும்பவும் அவங்க அந்த காட்டுள்ளார போகணும், அந்த லாட்ஜுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால யாருமே வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்து அந்த பேய் கொலை பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த மந்திரவாதி சொல்றாரு. சரி என்ன மட்டும் ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்கும்போது உன்னோட உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் உனக்கு எதுவுமே பண்ணாம விட்டுருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த மந்திரவாதி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதன் பிறகு ஹீரோனி அவளோட தங்கச்சி மரமா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மரத்திட்ட போயிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வந்து ஆல்ரெடி இறந்துட்ட, எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் எனக்கு கேன்சர் இருக்கு, நானும் இன்னொரு கொஞ்ச நாளையில நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்துடும் அப்படின்னு சொன்னதை காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. உண்மையிலுமே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.